அனுபமா மேடம் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நான் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரியும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஒரு வேளை துருவிக்ரம் சார் தான் சொல்கிறாங்களா? அந்த பைசனுக்கு பிறகு தான் அவங்களுடைய நட்பு உருவாதுன்றாங்க. பட் அதுக்குள்ளே லவ் வரலாம். நட்புனால அடுத்த லவ் தானே. மிக முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஹீரோ லவ் பண்ணுறாங்கன்னா நம்பிக்கை முதல்ல வேணும். இந்த நம்பிக்கை இல்லைன்னா நீ எந்த துறையிலுமே ஒரு மீதான வாழ்க்கையை வாழ முடியாது. பட் ஏன்னா ஏஜ் 2 இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட். இவருக்கு 28 இயர்ஸுக்கு அனுபவம் ஒரு 30 இயர்ஸ். அப்படி இருக்கும்போது மெச்சூரிட்டிங்கிறது எல்லாத்துலேயுமே எதுவுமே இதுக்குள்ளே தான் இருக்கணுங்கிற அவசியம் வயசை வச்சு கிடையாது. எஸ், நிறைய பேருக்கு நம்பிக்கையிலாம் வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகுது. லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ண எத்தனை பேருடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கு, எத்தனை பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க, டைவர்ஸ் ஆகியிருக்காங்க. ஃபேன்ஸை பார்த்து ஒரு ஐலைவ் கூட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு போஸ்ட் போட்டு அந்த ஃபோட்டோ கேட்டு போகணுன்றாங்க. ஒரு மியூசிக் போடணுன்னா அதை கேட்டு தான் போகணும். அப்போது இவ்வளோ தூரம் ஒரு அடிமைத்தனமாக நம்ம இருந்துட்டு இப்போ தான் சுதந்திர பறைய வெளில வந்துருக்கேன், இனிமேல் நான் நினச்சதா போஸ்ட் பண்ணுவேன். அப்போ அந்தளவுக்கு எந்தளவுக்கு அடாப்ட் ஆகிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஒருத்தர் நம்பிக்கை வச்சு வாழ்கிற வாழ்க்கையில் தான் அவங்களோட வாழ்க்கையை சொர்க்கமாக இருக்கா நரமாக இருக்கிறத டிசைட் பண்ணுவாங்க. கேள்வி மேலே கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணி டார்ச்சர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நிம்மதி இருக்கா, உங்களுக்கு நிம்மதி இருக்காது. வெளியில் போனாலும் தூக்கம் வராது, சாப்பாடு வராது. அப்போ அந்த வாழ்க்கையை நரகமாக மாறும். ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அண்ணா இருக்காரு. ஆனால் வணக்கம்னா. வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி மகிழ்ச்சி. இந்த சோஷியல் மீடியா காலகட்டத்தில் யார் என்ன பண்ணாலும் வெளியில் தெரிஞ்சிருதுண்ணா. அப்படி இருக்கும் பொழுது மிக முக்கியமாக எல்லா காலகட்டங்கள்லையுமே இந்த சினிமா பிரபலங்கள் யாரை லவ் பண்ணுறாங்க, இப்போ அவங்க ஒன்றா இருக்காங்களா, இல்லை கல்யாணம் ஆகி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தொடர்ந்து ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி ரீசண்டாக நம்ம கேள்விப்பட்ட வகையில் நியூஸஸ்லாம் பார்த்த வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா, துருவிக்ரம் சாரும் அனுபமா மேடமும் லவ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் அந்த பைசன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அங்கே தான் அந்த காதல் மலர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, அனுபமா மேடம் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, அவங்க ரொம்ப சுதந்திரமாக எல்லா இடங்களையும் போயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்கும்போதே துருன்னு ஜாலியாக இருக்கும். அதில் என்ன கீழே போட்டிருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் நான் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரியும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அவங்க ஒரு வேளை துருவிக்ரம் சாரை தான் சொல்கிறாங்களா? துருவிக்ரம் சாருக்கும் அனுபமா மேடமுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா? இதை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்கண்ணா, என்ன? நானே கேள்விப்பட்டேன், பார்த்தேன் அதை. ஆக்சுவலாக அவங்க அந்த பைசனுக்கு பிறகு தான் அவங்களுடைய நட்பு உருவாதுன்றாங்க. பட் அதுக்குள்ளே லவ் வரலாம். நட்புனால அடுத்த லவ் தானே. கண்டிப்பாக. பட் என்னன்னா, இங்கே அவங்களுடைய அந்த போஸ்ட் இப்போ டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போஸ்ட் இல்லை இப்போ. ஆமாம், அது பட் போஸ்ட்டை பார்த்தேன். அவங்களோட இந்த டாக்ஸிக்காக நம்ம இருந்த அந்த ஒரு ஸ்டைல் பட் அவங்க ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு கொடுமையாக ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு, அவங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. படங்கள் தான் பிரேமம் தான் அறிமுகமானாங்க மலையாளத்தில். சூப்பர் டூப்பர் படம் 2015. ஒரு கொடி படத்தில் இந்த தனுஷோட உள்ளே வர 2016 உள்ளே வர்றாங்க. அப்புறம் ட்ராகன் வர்றாங்க, சைரன் ஜெயமோட பண்ணுறாங்க, அடுத்து பைசன் பண்ணுறாங்க. இப்போ ஒரே படம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு இப்போ பைசனுக்கு அப்புறம் சூப்பர் டூப்பர் படம் உங்களுக்கு. இந்த பக்கம் துருவிக்ரம் இந்த படம் பண்ணலை, இவங்களும் பண்ணலை. பட் அவங்களுடைய அந்த போஸ்டே பார்த்தீங்கன்னா 2 பேரும் 2 விதமான ஃபோட்டோஸ் இமேஜஸ் போட்டே இருந்தாங்க. ஆனால் எல்லாம் ஒரே இதாக இருக்கும், கட் பண்ணி போட்டது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எல்லா பேரும் புரிஞ்சுக்கிறாங்க இதுதான். இப்படி தான் ராஷ்மிகா மந்தனாவும் அண்ட் விஜய் தேவரகொண்டாவும் பண்ணதே வந்தாலும் நான் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுங்க. கடைசி டப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு பேலஸ்ல பயங்கர பிரம்மாண்டம், பல கோடிகள் செலவு பண்ணி ஹைதராபாத்தில் 100 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்காங்க. நேஷனல் கிரஷ் இல்லைங்க, அவர் சொல்லவே வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ கரெக்டான டயத்துக்கு இனிமேலும் நம்ம டாப் ஹீரோயின் இருக்காங்க. பட் ஹிந்தி வரைக்கும் போயிட்டாங்க, கொடி கட்டி பறக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன? இது ஒன்றும் இல்லை. இனிமேல் இந்த கல்யாண லைஃப்பில் போயிடுவோம். ஏன்னா எல்லாமே பெண்களுக்கு ஒரு ஏஜ் தான். இங்கே தாண்டிச்சுனாலே அது மிஸ் ஆகிடும். இப்போ அதனால் கரெக்ட் டயத்துக்கு மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. பட் இங்கே மிக முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஹீரோ லவ் பண்ணுறாங்கன்னா நம்பிக்கை முதல்ல வேணும் அவங்களுக்கு. அதுமாதிரி ஹீரோயின் லவ் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலான ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலுமே நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கை இல்லைன்னா நீ எந்த துறையிலுமே ஒரு மீதான வாழ்க்கையை வாழ முடியாது. முடிஞ்சு உங்களுக்கு சோழி முடிஞ்சு போயிடும். நிம்மதி இருக்கா, சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில் போயிடும். ஸோ அந்த நம்பிக்கை இங்கே மிஸ் ஆகுது. அவங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் இருந்தது மாதிரி தான் நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா போட்ட போஸ்ட்லேருந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லாமே தெரியுது நமக்கு அதை. பட் இங்கே அவரும் பார்த்தீங்கன்னா பெரிய 2 பேருக்கும் ஏஜ் பெரிய எல்லாம் மெச்சூர்டான ஏஜ்லாம் கிடையாது. அனுபமா மேடமோட துருவிக்ரம் சாருக்கு ஏஜ் கம்மி. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பயுமே கல்யாணம் அப்படின்றது ஒரு 2-3 வயசு
பெரிய ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல்ன்றது மேட்ச் ஆகும். அதனால தான் வந்து பெண்கள் வந்து ஆண்கள் வந்து அவங்களோட வயசானவங்களா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க சின்ன பையன் அப்படின்னாலும் அந்த மெச்சூரிட்டி லெவல் சரியா இல்லையோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மெச்சூரிட்டின்றது வயசுல என்னென்ன இருக்கு? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லயே அவங்க அதுவும் நான் வந்து துருவிக்ரம் சார் கிட்ட பேசியிருக்கேன் அந்த பைசன் இன்டர்வியூல. ரொம்ப மெச்சூரான ஒரு ஆள்லாம். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பெர்சன். ரொம்ப நல்லா பழகக்கூடிய ஒரு ஆள். நம்ம அப்பதான் பார்க்குறோமே அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்ல. அண்ட் உங்களுக்கே தெரியும் விக்ரம் சாரோடைய பையன் அவரு. அவரு எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. அவரு அந்த அளவுக்கு ஃப்ரீக்வென்ட்டா, ஈஸியா எல்லாமே ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனையே வர வேண்டாம். அவர் பாட்டுன்னு அவர் இருக்கலாம். நம்ம எதுவும் கேட்க போறதில்ல. இருந்தாலும் அவர் அப்படிலாம் இல்லாம, நம்மள ஒருத்தரா பழகுனாரு. அந்த இன்டர்வியூக்கு அப்புறமாவும் சரி, இன்டர்வியூக்கு முன்னாடியும் சரி, முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் சரி, அவர வந்து ஒரு ஆக்டர்ன்றத தாண்டி ஒரு நல்ல மனுஷன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. நான் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம். இப்படி ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கும்போது என்னால அத ஏத்துக்க முடியல. இல்ல நீங்க அது அத எப்படி காரணம் வந்து விக்ரம் அவருடைய பாதை தானே. அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த கண்டிப்பா. கேரக்டர் கொடுத்து கமலஹாசன் அவர்களுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்க ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஐ படம்ல வேற எந்த ஹீரோமே பண்ணவே கமலஹாசனோட பண்ண முடியாதுதான். முடியாது. பட் அவர் பாதையில வந்து ஒரு துருவ விக்ரம் இருப்பாரு. So அந்த ரூட் தானே போகணும். பட் ஏன்னா ஏஜ் வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் டிஃபரெண்ட். இவருக்கு 28 இயர்ஸ்க்கு அனுபவம் ஒரு 30 இயர்ஸ். இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. அந்த ஏஜில் விட்டு அதாவது ஒரு வயசை வச்சு தான் நீங்க விண்ணை தாண்டி ஒரு படமே கௌதம் வாசுமன் சிம்பு த்ரிஷா வச்சே பண்ணார். ஸோ அந்த ஏஜுங்கிறது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் அந்த காலத்தில் தான் ஆம்பளைக்கு 30 வயசு இருந்தால் பெண்ணுக்கு 25, ஆம்பளைக்கு 25னா பெண்ணுக்கு 20 இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு 3-4 வயசு டிஃப்ரெண்ட் பார்த்தாங்க. அப்போ அவர்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது விவரங்கள் இது. இப்போ இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 10 வயசு பசங்களுக்கு விவரம் தெரியும் உங்களுக்கு அது இல்லையா? அப்படி இருக்கும்போது மெச்சூரிட்டிங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே எதுவுமே இதுக்குள்ள தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வயசை வச்சு கிடையாது. எஸ். அப்படி பார்த்தோம்னா கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் ஒய்ஃப் வந்து 5 வயசு மூத்தவங்க இல்லையா? அஞ்சலிங்கிறவங்க இல்லையா? அவர் இத்தனை வருஷமா சந்தோஷமா இல்லையா? இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை வேணும். அதுதான் நான் சொல்லிக்க வரேன். நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாதனால வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகுது. லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேருடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கு. எத்தனை பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க, டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க. டைவர்ஸ் வாங்கினவங்க இன்னும் ஃப்ரெண்ட்லியாக ஒன்றா இருக்காங்க. ஜிவி பிரகாஷ், சைந்தவி, தனுஷ், ஐஸ்வர்யா விடவங்க லவ் மேரேஜ் ஒன்று வேணா. ஐஸ்வர்யா அவரெல்லாம் அவ்வளோ துரத்தி லவ் பண்ணார் தனுஷ். பட் யாரையும் வந்து வீட்டில் ஒத்துக்கிற 2 பேர் சைடுமே ஒத்துக்கல. வேண்டாம் வேறு இடத்துல பார்ப்போம் பண்ணுவோன்ட்டு. தனுஷ் பிடிவாதம் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணாங்க. நல்லா தான் லைஃப் போச்சு. 2 பசங்க யாத்திராலிங்க இருக்காங்க. ஸோ ரஜினி சார் முதல்ல வேணான்னு சொன்னாங்க. அப்புறம் பண்ணி வச்சாங்க. ரொம்ப லைஃப் போச்சு. அப்புறம் லைஃப் கேரியர் என்னாச்சு உங்களுக்கு? பல பிரச்சனை வந்துச்சு, பிரிஞ்சு போயிட்டீங்க. ஜெயம் ரவி, ஆர்த்தி என்னாச்சு? டைவர்ஸ் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஸோ இப்படி நிறைய பேர் லைஃபுடைய ஸ்பாயிலே உங்களுக்கு டோட்டலாக இதாக இருக்குது. இந்த நம்பிக்கை இல்லாதனால இவங்க அனுபவமாக சொல்கிறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப க்யூட்டாக நல்லா இருப்பாங்க. பட் அந்த காம்பினேஷனும் நல்லா இருக்கும் இல்லையா? மாரி செல்வராஜ் படத்தில் வந்து பைசன் எல்லாம் உங்களுக்கு பெரிய பிரேக் கொடுத்தாரு 2 பேருக்குமே. அதை அப்போது அந்த அந்த லிஸ்ட்டில் இருக்கிற 2-3 ஆர்டிஸ்ட் இவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. தொடர்ந்து படம் பண்ணணும். 2 பேருமே படம் பண்ணல பைசனுக்கு அப்புறம். ஸோ இந்த லவ்க்குள்ளே உள்ளே போய் நீங்கள் மாற்றி அதுக்குள்ளே பிரச்சனை ஒரு ஹீரோயினுக்குன்னா அப்படின்னோம்னா கமிட்மெண்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னோம்னா அவங்க பேச தான் தேவைப்படும். என்ன டேட் வேணும், எத்தனை நாள் வேணும், சம்பளம் எது, கதை எது. அப்போ இதை பேசக்கூடாது, பண்ணக்கூடாது, அது செய்யக்கூடாது. ஃபேன்ஸை பார்த்து ஒரு ஐலவி கூட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபேன்ஸ் ஐலவி மேம் சொன்னால் ஐலவி சொல்ல தப்பு கிடையாது. ஐலவிக்கு என்ன நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த இடம் பொருள் எவ்வளோ ஆளை பார்த்து சொல்கிறதுக்குன்னு வார்த்தைகள் பிரிச்சுக்கலாம். அதையும் சொல்லக்கூடாது. ஒரு போஸ்ட் போட்டு அந்த ஃபோட்டோ கேட்டு போகணுன்றாங்க. ஒரு மியூசிக் போடணுன்னா அதை கேட்டு தான் போகணும். அப்போது இவ்வளோ தூரம் ஒரு அடிமைத்தனமாக நம்ம இருந்துட்டு இப்போ தான் நான் சுதந்திர பறவை வெளில வந்துருக்கேன். இனிமேல் நான் நினச்சதா போஸ்ட் பண்ணுவேன், மியூசிக் பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் ஃப்ரீயாக பேசுவேன் அப்படின்றாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு எந்தளவுக்கு அடாப்ட் ஆகிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியுது. அவங்க கூட அந்த போட்ட போஸ்ட் மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி மீடியாவில் பேசுனா, சோசியல் மீடியாவில் பேச வர்றாங்க, வெளியுறவுக்கு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால தான் வெளியுறவு தெரிய வரும். நீங்கள் சொல்லாமல் 4 செவத்துக்களை முடிச்சுன்னா யாருக்குமே தெரிய போகிறது இல்லை இல்லையா? அதனால தான் முக்கால்வாசி ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் மேரேஜுக்குள்ளே போய் நம்ம மேரேஜை செட்டில் ஆயிரோன்னு போயிடுறாங்க. தேவையில்லாத கேள்விகளுக்கு வந்து இடம் இல்லை, பதில் சொல்ல அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். அப்படினால தான் கரிஷ்மா கபூர் எவ்வளோ பெரிய டாப் ஹீரோயின். ஜப்பி மட் படம்லாம் நீங்கள் பாருங்கள், தூள் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இல்லையா? கண்டிப்பாக. அப்படிப்பட்ட ஹீரோயின் சைஃப் அலி கானை தான் மேரேஜ் பண்ணுறாங்க. அவருக்கு மேரேஜ் வயசில் ஒரு பொண்ணே இருக்குது. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். சைஃப் அலி கான் ஆல்ரெடி மேரீடு, ஒய்ஃப் இருக்காங்க, கல்யாண வயசில் பொண்ணு இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணால் கூட பெருசாக கேள்விகள் வராது, தெரியும். மீடியாவில் வந்து சில கிசுகள் வரும், தவறான இதெல்லாம் வரும், அதை புரளிகள் வரும், வேணும்னே பிரிஞ்சு போகிறது நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் கொடுப்பாங்க. இது புரியாதவங்களுக்கு அதை அக்செப்ட் ஏற்றுக்குவாங்க. அதில் தகராறு வருது. ஆனால் செகண்ட் மேரேஜுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஸ்ரீதேவி எவ்வளோ பெரிய கனவு கண்ணி நம்மளுடைய தமிழில் இருந்தவங்க, அங்கே போய் இந்த போனி கபூரை போய் கல்யாணம் பண்ணாங்க. எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஏன்னா எனக்கு கேள்வி வராது. இப்படி இப்போ அடாப்ட் ஆகிறவங்க இருக்காங்க. ஏன்? ஒரு நம்பிக்கை முக்கியங்க. நம்பிக்கை இல்லாட்டினால் வாழ்க்கை பெறும்.
ஸோ இது ஒன்று நம்ம சுந்தர் சி குஷ்பி மேடத்தை எடுத்துங்க. மேரேஜ் பண்ண 2 பசங்க, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு ஒரு பொண்ணுக்கு. லைஃப் இது வரைக்கும் சூப்பராக அழகாக போயிட்டுருக்கு இல்லையா வாழ்க்கை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்ச நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏன் விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா 2 பசங்க ட்வின்ஸு இல்லையா, உயிர் உலகம் பேரே வித்தியாசமாக வச்சாங்க. ஸோ லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு இல்லையா. இன்னமும் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை ஹீரோயின் தான் பண்ணுறாங்க. நம்பிக்கை தான் வேணும். நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்க. ஒருத்தர் வந்து நம்பிக்கை வச்சு வாழ்கிற வாழ்க்கையில் தான் அவங்களோட வாழ்க்கையை சொர்க்கமாக இருக்கா நரகமாக இருக்கிறத டிசைட் பண்ண முடியும். நம்பிக்கை வச்சு ஹாப்பியாக பண்ண இந்த வாழ்க்கை சொர்க்கம். கேள்வி மேலே கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணி டார்ச்சர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நிம்மதி இருக்கா, உங்களுக்கு நிம்மதி இருக்காது. வெளியில் போனாலும் தூக்கம் வராது, சாப்பாடு வராது. அப்போ அந்த வாழ்க்கை நரகமாக மாறும். சொர்க்கமாக நரகமாகிறத நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. அனுபவமுடைய பாசிட்டிவ் பார்த்தோம்னா துருவுக்கு மேலே அவ்வளோ தூரம் அவங்க ஒரு அஃபெக்ஷன் வச்சுருந்தாங்க மாதிரி தான் தெரிய வருது நமக்கு அது. ஸோ இதை வந்து பெரியவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு யாரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக மாட்டேங்கிறீங்க, லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, டப்புன்னு கல்யாணம் போய் நின்றுக்கிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்புறம் பிரச்சனைங்கும் போது வந்து நீங்கள் டக்குன்னு பிரிஞ்சுட்டு போகிறேன்றீங்க. ஸோ பிரச்சனைங்கும் போது டக்குன்னு ஒரு போஸ்ட்டை போட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடுறீங்க. அந்த நம்பிக்கையினால தான் ஜெயம் ரவி சொன்னார் இல்லையா, 2 மணிக்கெல்லாம் வீடியோ காலில் வாமா அப்படின்னு. நம்பி இருக்கணும். அவர் நடிகர். ஷூட்டிங் 10 மணிக்கு போய்ட்டு வருவாங்க, 12 மணிக்கு ஷாப்பிங் போவாங்க, வெளில வந்து தூங்குவாங்க. அந்த நேரத்தில் போய் யார் இருக்கா, எங்கே போனால் எது பண்ணு கேட்டால் நிம்மதி இருக்காதெல்லாம் அவருக்கு. அதனால தான் இப்போ பாருங்கள், அவர் வந்து வேற ஒரு நட்புக்காக கெனிஷா கூட போனார். அவங்க கெனிஷா என்ன பண்ணாங்க, ஜெயமோட நட்பாக பழகிட்டு அவங்க பாட்டு புறப்பட்டு போயிட்டாங்க, சூட்கேஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா, புட்டி படிக்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் இப்போ இங்கே நிற்கிறார். இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணி டென்ஷன் பண்ணும்போது அது லைஃப் ஸ்பாயில் ஆகும். அது ஆணு பெண்ணை பண்ணாலும் சரி, பெண்ணு ஆணை பண்ணாலும் சரிமே. அண்டர்ஸ்டாண்டிங்கில் போங்க, அந்த வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். ஆனால் துருவிக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் வெளியில் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட பார்க்கும்போது இந்த பைசனே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அவர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வராரு, ஒரு பெரிய ஸ்டார்ன்றதெல்லாம் யோசனையே இல்லாமல் ஒரு காலெல்லாம் விழுந்து ஒரு மரியாதையை கொடுக்குறாரு. அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்போ இவங்க போடுற போஸ்ட்டுக்கும் அவருடைய கேரக்டருக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே அது ரொம்ப எது உண்மைன்றது நமக்கு ஒரு கேள்வி வருதுண்ணா. ஏன்னா நம்ம பார்க்கறதானே நம்ம உண்மையாக நம்ப முடியும். நம்ம துருவிக்ரம் சார் அப்படி பார்க்கல, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சனாக பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க அப்படி ஒன்று சொல்கிறாங்கன்றதும் ஒரு கேள்வியாக இருக்குல்ல. நான் இதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறேன்? இல்லை, அதுதான் அவங்களுக்குள்ள அந்த போஸ்ட் போடும்போது இந்த மாதிரி தகவல் வரும்போது தான் இது துருவிக்ரமோட நட்பாக பழகுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே தெரிந்த விஷயமா இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி துருவிக்ரம் பைசன் படம்லாம் பார்த்துட்டு நானே பேசியிருந்தேன். ஸோ ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இப்படி ஒரு படம், இப்படி ஒரு துருவிக்ரம் ஆக்டர்ஸ் எங்கே எத்தனால் நீ இருந்த, ஏன் மற்ற இயக்குனர் கண்ணில் நீ படலை, மாரி செல்வராஜ் மட்டும் ஒன்று அழகாக தூக்கிட்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, அப்படி பிரமா பண்ணியிருப்பார். சொல்லப்போனால் நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி கூட இந்த 72வது தேசிய விருதில் கூட பைசன் படத்துக்கு கூட ஏதாவது வந்து துருவிக்ரம் கூட அழகாக கொடுத்துருக்கலாம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எடுத்திருந்தார். ஸோ கபடி பிள்ளைங்கிறது நம்மளுடைய இந்தியா கேமில் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் எவ்வளோ வச்சுருந்தாங்க. மனத்தி கணேசன் சாரே மாறி இருப்பார். ஸோ இந்தியாவுடைய கேப்டன் இல்லையா, கண்டிப்பாக. இப்போ அவரோட இந்த பயோபிக் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சமூக விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தாஜி பிரச்சனையோட என்னென்ன விஷயம் நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். கரெக்ட். அதுவும் பெஸ்ட்டு பிக்சர் தான். பைசனும் பெஸ்ட்டு பிக்சர் சொல்லப்போனால். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் துருவிக்ரம். ஒரு ஜாலியான பேர்வில் தான், ரொம்ப ஹம்பிளானவர் தான், நல்லா பழகக்கூடியவர் தான், மரியாதை தரக்கூடியவர் தான், எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா வந்து ரூட்டில் கூட்டு போவார் இல்லையா, துருவிக்ரம் கூட்டு போவார், இப்படி வாடா வாடா சொல்லுவார். பட் அதுக்கு மீறி அந்த ஒரு அன்பு நட்பு லவ்னு வரும்போது அதை போய் அப்பாட்ட சொல்ல முடியாதுல்ல. அப்பா நான் அனுபவமாவோட ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. அப்போ அது பிள்ளை ஒன்று போகும்போது அழகாக உங்களுக்குள்ள அளவு அண்டர்ஸ்டாண்டிங், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்ட், எந்த துறையாக இருந்தாலுமே அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். சந்தேகன்ற அந்த ஒரு கேள்வி உங்கள் பார்வையில் வந்துச்சுன்னா அது அதோட சரி, சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். பட் இங்கே துருவிக்ரம் வெரி நைஸ் தான் நீங்கள் சொன்னது மாதிரி. பட் பரவாயில்ல, முன்னாடியே சில பிரச்சனைகள் ஏதோ வந்து 2 பேருக்குள்ளே ரொம்ப டீப் லவ் இருக்கா, இவர் தான் சொல்லிட்டு போகிறாரா அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய போஸ்ட்டு அந்த இதே இமேஜெலாம் வச்சு தான் ஒரு விஷயம் கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதுக்கு பிறகு வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிறத விட முன்னாடியே வந்து ஐ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரைட் ஓகேப்பா, இப்படி நீ கேள்வி கேட்குற, நான் வந்து நல்லா தான் இருக்கேன், இப்படி தான் இருக்கேன், பட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் நாளைக்கு பெரிய லைஃப் ஸ்பாயில் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகும். இப்போ ராஷ்மிகா மேரேஜ் பண்ணுறதுக்கு விஜயதரோட வீட்டில் யாருமே அக்செப்ட் பண்ணலன்னாரு. ராஷ்மிகா கல்யாணமே பண்ணக்கூடாது, நீ நாங்கள் பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் நான் விரும்பிட்டேன், நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு 2 பேர் ஃபேமிலி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். இப்போ ராஷ்மிகா மந்தனாவை விஜயதரன் கொண்டா நம்புகிறார்.
நம்பிக்கை வச்சுருக்காரு. இவங்க வந்து என்னை கைவிட்டுற மாட்டார் விஜய் தேவரகொண்டான்னு சொல்லி அவங்க நம்பிக்கை வச்சாங்க கிளம்பிட்டாங்க. அது மாதிரி தான் நம்பிக்கை தான். அது இல்லைன்னா வாழ்க்கை வந்து நரகம் தான். சொர்க்கமா நரகமாங்கிறத அவர் எடுக்க வேண்டிய முடிவில் தான் இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும்னா மீண்டும் சந்திப்போம். நன்றிண்ணா.